கிடையாது. வந்த ஹஜ்ஜு பெருநாளை வந்து நாம் பிறையின் அடிப்படையிலே கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அந்த பெருநாள் அவங்க கொண்டாடின நாள் அந்த தினத்தன்று நோன்பு இருந்ததுனால இவர்களெல்லாம் காஃபிரு, இவர்கள் தந்த குர்பானி எல்லாம் ஹராமாச்சு அப்படின்லாம் வந்து பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? அதாவது இப்போ இந்த வருஷத்தினுடைய பெருநாள் தொடர்பாக அவர் கேட்குறாரு. முதல்ல வந்து நம்ம வந்து பெருநாள் கொண்டாடியது, குர்பானி கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மாற்று கருத்தில் உள்ளவங்க சொன்னதாக சொல்கிறாரு. முதல்ல வந்து இந்த வருடத்தினுடைய பெருநாள் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய உண்மைகளை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, நிறைய செய்திகள் அதில் இருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், பிறையை பொறுத்த வரைக்கும் பிறை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து தான் பெருநாளை கொண்டாடணும். நோன்பு வைப்பதற்கும் பிறை பார்க்க வேண்டும், பெருநாள் கொண்டாடுவதற்கும் பிறை பார்க்க வேண்டும். இந்த கருத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. சூமூல் இருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அஃப்திரூல் இருயத்திஹி, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு விடுங்க. இப்போ இன்னும் அழைக்கும், உங்களுக்கு மேகம் ஏற்பட்டு விடுமையானால் அக்மிலு இத்தத்த ஷாபான் தலாதீன், ஷாபான் மாதத்தை 30 நாளாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சில ஹதீஸ்களை சொன்ன பிறகு தான் உங்களுக்கு விஷயம் விளங்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மாதம் என்பது 29 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. 29 நாட்கள்ங்கிறத அந்த சொல்லாலையும் சொன்னாங்க, இப்படி இப்படி காட்டி வேற சொன்னாங்க. மாதம்டா என்னன்னு தெரியுமா? இந்த வச்சுக்க, 1ஆச்சா 2ஆச்சா 3ஆச்சாங்க, ஒரு வரல மடக்கிட்டாங்க, இப்படி காட்டுறாங்க. 2 10 ஒரு 9 சின்ன பிள்ளைக்கு சொல்லி தர்ற மாதிரி இப்படி கையால் சைகை செய்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை 10 10 விரலை காட்டிவிட்டு 3ஆவது தடவை 9 விரலை காட்டி, மாசம்னு சொன்னாலே 29 நாள் தான். இஸ்லாத்தில் மாதம்ங்கிறது எவ்வளவு தான்? 29 நாள் தான். 29க்கு அடுத்து வர்ற நாள் வந்து டவுட்டுக்குரிய நாள், நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். 29 கன்ஃபார்மாக ஒரு மாதம், 29 குறைஞ்சி மாதம் வரக்கூடாது. இஸ்லாமிய மாதங்களில் 29 குறைச்சி வரக்கூடாது. 29 முடித்த பிறகு அந்த 30வது ராத்திரி இருக்குல்ல, அது சந்தேகத்துக்கு உரிய நாள். சந்தேகத்துக்குரிய நாள்டா என்ன? அது வந்து பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த மாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிறை பிறக்கலை என்று சொன்னால் முந்தின மாதத்தினுடைய கடைசி நாள் அர்த்தமாயிரும். அந்த 29 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, 30வது ராத்திரிக்கு நீங்கள் பார்க்கணும் பிறைய. எல்லா நாளும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 30வது ராத்திரி நம்ம பிறை பார்த்தோம்னு சொன்னால், பிறை தெரிஞ்சின்னு வைங்க, பிறை தெரிஞ்ச அடுத்த மாதம் தானே, அடுத்த மாதம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். பிறை தெரியலேன்னு வைங்க, அப்போ இந்த மாதம் நீடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஷாபான் தான் நமக்கு நீடிக்குதுன்னு முடிவு எடுத்துக்கொண்டு அதுக்கு அடுத்த நாளைக்கு பிறை பார்க்க தேவையில்லை. 30 முடிஞ்சு போச்சுன்னா என்ன பேச்சு வராது? பிறை பார்க்குற பஞ்சாயத்து வராது. ஏன்னா குறைஞ்சது 29, அதிகபட்சம் 30. 31வது நாள் 32வது நாள்லாம் என்ன இல்லை, மார்க்கத்தில் கிடையாது. அப்போ இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்கிறாங்க, பிறையை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மேகமூட்டம் ஏற்படுதுன்னு வைங்க, பிற வானத்தில் இருக்கக்கூட செய்யலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மேகமாக இருந்தால் 30ன்னு ஆக்கிட்டு போ, உனக்கு என்ன முந்தின மாதத்தில் ஒரு நாள் அதிகப்படுத்திக்கன்றாங்க. மேகமாக இருந்தால் அடுத்த நாளுக்கு தாண்டி போக சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருக்கிற இடத்துல நிற்க சொல்லிவிட்டாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு மாதத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், ஷவ்வாலில் இருக்கிறோன்னு வைங்களேன். ஷவ்வாலில் இருந்தோம்னு சொன்னால் ஷவ்வாலுடைய 29 முடிந்து விட்டது, 30வது ராத்திரி வருது. 30 முடிச்சுட்டு துல்கதான்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு அவசரப்படக்கூடாது. பார்த்தா தான் நீ துல்கதான்னு சொல்லணும். பார்க்கலன்னு சொன்னால் இருக்கிறது ஷவ்வால், நம்ம இருக்கிற மாதம் என்னது, ஷவ்வாலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கொள்ளணும். மாதத்தை முந்தாதீர்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதத்தை முந்தக்கூடாது, அதே இடத்துல நின்றுக்கிறலாம். அதுக்கப்புறம் 30 முடிஞ்ச பிறகு போனால் முந்துறது வராது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை சம்பந்தமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது போக பிறையை பார்க்கணும்னு இருக்குதுல்ல, இந்த பார்க்கணும் என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமான நிலைப்பாட்டை அவங்க வாழ்நாளில் எடுத்திருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், ஒரு கிராமத்தார்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, வந்து நாங்கள் வந்து நேற்று மாலை பிறை பார்த்தோம்னு வந்து சொல்கிறாங்க, சாயந்தரம் வந்து சொல்கிறாங்க பிறை பார்த்தோண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பிறை பார்த்துட்டீங்கல்ல, அப்போ நான் நோன்பை விட்டுவிட்டு போய் பிறநாளை கொண்டாடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க.
அப்போ அவங்க பிறை பார்த்த ஒரு செய்தியை சொன்ன உடனே அவங்கள என்ன செய்கிறாங்க, நோன்பை விட சொல்லி கட்டளையிட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால், உம்முல் ஃபல்ல் என்று ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சொந்த வேலைக்காக வேண்டி குறைபு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை சிரியா நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஷாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய சிரியா நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வேலையெல்லாம் ஏதோ சொந்த வேலையை அனுப்புகிறாங்க. அவங்க அந்த சிரியா நாட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்த உடனே அது ரமலான் மாதம். ஊருக்கு வந்தோடனே இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்கள்லாம் மதீனாவில் இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, எப்படிப்பா பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு, போன காரியம்லாம் அந்த விஷயத்தை விசாரிப்பாங்க இல்லையா. அந்த நலம் விசாரித்தெல்லாம் முடிந்த பிறகு ரமலானுடைய பேச்சு வருது, பிறை பார்க்கறது சம்பந்தமான பேச்சு வருது. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் சிரியாவில் இருக்கும்போது பிறை பார்த்தீங்களா? ஆமாம். எப்போ பார்த்தீங்க? நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அவர் சொல்கிறார், நாங்கள் ராயினாகு லைலத்துல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை ராத்திரி நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, நீ பார்த்தியா? இப்னு அப்பாஸ் இருக்கிறது மதீனா, அவர் பிற பார்த்துட்டு வந்த ஊர் சிரியா, வேறு நாடு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ பிற பார்த்தியான்னு கேட்குறார். நானே பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, முஆவியா ஜனாதிபதி இருக்கார்ல, அவரும் பார்த்தாரு. அவர் மட்டும் பார்க்கல, மக்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அப்போ அவர் பிற பார்த்தா சொல்லிவிட்டார்ல, ஒருத்தர் பிற பார்த்தா சொன்னால் நம்ம ஏற்றுக்கணும்ல, வெள்ளிக்கிழமை பார்த்ததா கணக்கு பண்ணிட்டு போகணும் இல்லையா. இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னு, அது கடைசி நாள், மாதத்துடைய கடைசி நாள். அப்போ இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க, முடியாது, நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்துருக்குறோம். நீ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு வேண்டாம் இன்றைக்கி 30 இருக்கலாம், நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்துருக்குறோம், எங்களுக்கு 29 தான் வரும். ஒரு நாள் தள்ளி நாங்கள் பார்த்ததுனால உனக்கு 30 பூர்த்தி ஆகுறதுனால எனக்கு என்ன செய்யாது, 30 வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம். அதனால நாங்கள் அடுத்த மாதத்துக்கு போகிறதா இருந்தால் எங்களுக்கு 30 முடியணும், இல்லாட்டி பிறைய பார்க்கணும். ஒன்று 30 முடியணும், இல்லைன்னா என்ன செய்யணும், பிறைய நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு, இது இப்னு அப்பாஸ் சொன்னது மார்க்கமாகாது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் படி தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அருகில் உள்ளவர்கள் பிறை பார்த்தோன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. தொலைவில் ஒரு பிறை செய்தி வரக்கூடிய நேரத்தில் அது உனக்கு இது எனக்குன்னு பிரிக்கப்படுது. இதை ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லி தந்தாங்கன்னு அந்த சஹாபி என்ன செய்கிறார். அப்போ நம்ம ஹதீஸில் என்ன விளங்குறோம், பிறை பார்த்தல் என்பது அந்த ஊர்லையும் பார்க்கலாம், அதை பக்கத்தில் உள்ள ஊர்களில் பார்த்தாலும் அந்த ஊருக்கு பொருந்தும். ரொம்ப தொலைவில் உள்ள ஊராக இருந்தால் அது பொருந்தாது என்பது இந்த 2 ஹதீஸ்லையும். கிட்டத்திலேருந்து வர்ற ஒரு செய்தியை அவங்க ஏற்றுக்கிறாங்க, எட்டத்திலேருந்து வர்ற செய்தியை நிராகரிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஹதீஸுகளில் கிடைக்கிறது. கிடைச்ச உடனே இப்போ நம்ம கிட்டத்தில் உள்ள ஊருங்கிறதுக்கு என்ன அளவு, கிலோமீட்டர் சொன்னால் தானே விளங்கு, அது ஹதீஸே சொல்லப்படலை. பக்கத்தில் உள்ள ஊர்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பக்கத்தில் உள்ள ஊர், எத்தனை கிலோமீட்டருக்கு அதிகமாக போனால் தூரத்தில் உள்ள ஊர் என்று ஒரு விஷயத்தை தெளிவு வேணும்ல. இந்த விஷயத்தை குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ என்ன செய்யலை, நமக்கு தெளிவாக சொல்லலை. அருகில் உள்ளது தூரத்தில் உள்ளதுங்கிற அளவோடு நிறுத்திட்டாங்க. இப்போ அருகே உள்ளதுங்கிறது தூரத்தில் உள்ளது என்பது இப்போ நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம தான் என்ன செய்யணும், காரண காரியத்தோட அருகண்டா எவ்வளோ தூரம் வச்சுக்கிடலாம், தூரம்டா எவ்வளோ தூரம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சௌமுக்கும் யௌம தசூமுன், நோன்பு என்று நீங்கள் என்னைக்கு முடிவு செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய நோன்பு. ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், பெருநாள் என்று என்னைக்கு நீங்கள் முடிவு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெருநாள். நீங்கள் முடிவு செய்கிறதுனா ஒவ்வொருத்தரும் தனியாக முடிவு செய்யக்கூடாது. நம்ம பாட்டுக்கு வெள்ளிக்கிழமை, ஒருத்தர் சனிக்கிழமை, இன்னொருத்தர் ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லை. நீங்கள் என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து வணங்குதா, நீங்கள் முடிவு செய்கிறதுக்கு பொருள் என்ன, நம்ம எல்லாருமா சேர்ந்து எதை அந்த பெருநாள்னு முடிவு செய்கிறோமோ அது பெருநாள், நோன்பு என்று முடிவு செய்கிறோமோ நோன்புன்ட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் விட்டு விட்டார்களோ அதில் தான் நமக்கு ரைட்டு வரும். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தில் நமக்கு ரைட்டு வராது. சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 29ஆம் மாதம் நம்மளா முடிவு பண்ணிட்டு 28 ஆக்கிற முடியுமா, அதை உடைச்சிடக்கூடாது. நீங்கள் முடிவு செய்கிற நாள் என்பது எந்த அளவுக்கு வச்சுக்கலாம்னு கேட்டால், பக்கத்தில் உள்ள ஊர் எது நீங்களாம் முடிவு பண்ணிக்கிறங்க.
தூரத்தில் உள்ள ஒரு எது அது நீங்களாம் முடிவு பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த அனுமதி தரப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். அந்த மாதிரியான ஒரு அனுமதியை மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டுருச்சு. இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் பிரயாணம் பண்ணுறோம்ல, பிரயாணத்தில் வந்து 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தை தொழுகலாம். சஃபர் போகிறோம்னு சொன்னால் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம வெளியூருக்கு போனோம்னு சொன்னால் 25, அதுக்கு மேலே போனோம்னு சொன்னால் 4 ரக்காத்து தொழுகைகளை எல்லாம் எத்தனையா தொழுகலாம், 2 ரக்காத்தை தொழுகலாம். அதே மாதிரி லோகரசரை சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுகலாம், மகரிப் இஷாவை சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுது கொள்ளலாம். இது உங்களுக்குலாம் தெரிஞ்ச சட்டம் தான். இப்போ இந்த இதுக்கு பேர் கஸ்ருன்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்ராக தொழுகக்கூடிய இந்த தொழுகை இருக்குல்ல, இந்த அனுமதி எப்போ வரும்னு கேட்டால் ஊரை விட்டு வெளியே போனால் தான் அந்த அனுமதி வரும். 25 கிலோமீட்டர் நடந்தால் மட்டும் வராது. ஊரை விட்டு என்ன செய்யணும், அதானே பிரயாணங்கிறது. ஊருக்குள்ளே சுற்றுறது யாராவது பிரயாணம்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், தொண்டி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம தொண்டியுடைய பார்டர் அந்த போர்டு போட்டிருக்காம பார்த்தீங்களா, தாண்டிட்டான்னு வயிறுவோம், நம்ம தொண்டியை கடந்துட்டோம். அங்கே இருந்து என்ன செய்யலாம், 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதா இருந்தால் 25க்கு போய் தான் தொழணும்னு கிடையாது. 25 போகிறது நம்ம இலக்காக இருந்தால் போதும். தொண்டியை கடந்தவொடனே என்ன செய்யலாம், 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்து தொழுவ ஆரம்பிச்சுக்கலாம். உனக்கு தான் அந்த மாதிரி அனுமதி இருக்கிறது. இதே நேரத்தில் வந்து சென்னையில் ஒருத்தன் இருக்கான்னு வைங்க, சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அவன் பிரயாணம் பண்ணி வர்றான். எங்கே வர்றான், பல்லாவரம் வரைக்கும் வர்றான்னு வைங்க, ஊர்லாம் வர்றான். ஆனால் 25 கிலோமீட்டர் மேலே போயிட்டான். இருக்குமா இல்லையா, 25, 30, 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. சென்னை பெரிய ஊர் தானே. அவன் எவ்வளோ தூரம் போனாலும் அவன் கசர் செய்ய முடியுமா, முடியாது. ஏன், அவன் வந்து பிரயாணத்தை ஊரை விட்டு வெளியே போகலை. ஊருக்குள்ள அதிகமான கிலோமீட்டர் அவன் போனாலும் அவன் எங்கே தான் போய்கிட்டு இருக்கிறான், ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். பிரயாணம் என்பது ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து அப்போ ஊருண்டா என்ன, நம்ம எடுக்கிறதா முடிவு ஊர். உங்கதா இதில் அதிகாரம் தந்திருக்குல்ல. ஒரு தொண்டியை வந்து ஊருண்டு எடுத்துக்கிறோம், இதை விட சின்ன ஊரையும் ஊருண்டு எடுத்துக்கிடுவோம், இதை விட டெல்லி மாதிரி ஊரை கூட ஊர் அது ஊருன்னு தான் சொல்லுவோம். அப்போ ஊர் என்று எல்லாருமா சேர்ந்து ஒரு அரசாங்கமோ ஒரு நிர்வாகமோ ஒரு கூட்டமாக சேர்ந்து இதுதான் ஊர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் ஊர். இதில் வந்து அல்லாஹ் ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. ஊர்னா உன்னுடைய ஊர் என்ன 100 மீட்டர் தான் இருக்குது, அந்த ஊர் என்ன 100 கிலோமீட்டருக்குலாம் கேட்க இயலாது. 100 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருந்தாலும் அது ஊர் தான். அது உள்ளக்க சுற்றினா என்ன கிடையாது, அதுக்கு பேர் சஃபர் கிடையாது, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. ஊருக்குள்ளே தான் ஒரு தெரு மாதிரி தான். அது ஒரு தெருவில் அடுத்த தெருக்கு போகிற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்வோமே தவிர பிரயாணம் எடுத்துக்கிற மாட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு ஊருங்கிற தீர்மானிக்கிறதுக்கு வந்து அந்தந்த பகுதிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் அருகே உள்ளது தூரத்தில் உள்ளது என்பதை முடிவு செய்வதற்கான அதிகாரமும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கத்தில் தரப்பட்டிருக்குது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பெருநாளுடைய ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கிங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சவுதியில் ஒரு நாள் அறிவிக்கிறது, டெல்லியில் ஒரு நாளைக்கு அறிவிக்கிறது, கேரளாவில் ஒரு நாள் அறிவிக்கிறது, தமிழ்நாட்டிலேயே ஒரு மாதிரியாக என்ன செய்கிறது அறிவிக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருத்தன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கொழும்புல ஒருத்தன் அறிவிக்கிறது. கொழும்புல அறிவிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கொழும்பு ரேடியோவை கேட்டு தொட்டியில் அறிவிப்பாங்க. ஆனால் மெட்ராஸில் அறிவிக்க மாட்டாங்க. வணங்குதா, நம்ம இலங்கையை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம பகுதியெல்லாம் என்ன செய்வாங்க அந்த காலத்தில் அறிவிக்கிறது. இப்படிலாம் இருந்து என்ன செஞ்சுன்னா நிறைய குழப்பங்கள், கம்யூனிகேஷன் கேப்பு இருந்ததுனால அந்த குழப்பம் வந்து பரவலை. இந்த டிவி இந்த மாதிரியான மீடியாக்கள் இல்லாததுனால மெட்ராஸில் ஒரு நாள், தொண்டியில் ஒரு பெருநாள் கொண்டாடினாலும் மீடியாக்களுக்கெல்லாம் அவ்வளோ பப்ளிஷ் ஆகலை. அது பெருநாள்னு போயிடும், அதோட போயிடும். நம்ம பெருநாள் நமக்கு, அவன் பெருநாள் அவனுக்குன்னு போயிடும். இந்த டிஃப்ரெண்ட் வந்து ஒரு இதாக என்ன செய்யலை, லைவில் உடனே காட்டிப்படுறான்ல, உடனேதிக்கு டிவியில் காட்டுற மாதிரி அந்த டிவி மீடியா இல்லாத காரணத்தினால இது மாதிரி தெரியலையே தவிர ஆதியிலேருந்து இப்படி நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 3 நாள் பெருநாள் என்பது ஆதியிலேருந்து நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. சில பேர் இலங்கையை அடிப்படையாக வச்சு அறிவிப்பாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க கேரளாவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அறிவிப்பாங்க, மெட்ராஸ் அடிப்படையாக வச்சுட்டு ஒருத்தங்க அறிவிப்பாங்க, சவுதி அரேபியாவை அடிப்படையாக வச்சுட்டு ஒருத்தங்க அறிவிப்பாங்க. இந்த பெருநாளை முடிவு செய்கிற விஷயத்தில் ஆதியில் இருந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இந்த ஊரில் இருந்த காலத்தில் இருந்த 3 பெருநாள் 4 பெருநாள் 2 பெருநாள் என்ன செய்யுது வந்து கொண்டு தான் இருந்தது. நம்ம பகுதிக்கு நம்ம அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் உடனே தெரியக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். உடனே தெரிஞ்சு போயிடும். அவங்கதான் என்னடா நேற்று பெருநாள் இன்னைக்கு பெருநாள் அந்த டிவியில் போட்டு விட்டுறான்ல, நம்ம ஊர் பெருநாளை வந்து டிவியில் போட்டு விட்டான்னா உலகம் பூரா பார்க்குதுல, ஆகா நம்ம ஊரில் மாற்றி கொண்டாடுறான், இவன் வேறு மாதிரி கொண்டாடுறான், உடனே தெரிஞ்சு போயிடுது. அவன் பெருநாளை இல்லாத ஒருத்தனுக்கு நம்ம நாளைக்கு பெருநாள் இவன் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா இல்லை. டிவியில் போட்டான்னா அந்த தொழுகிற காட்சியெல்லாம் எடுத்து ஒரு நியூஸ் மாதிரி போட்டு விட்டுறாங்க கண்ணு முன்னாடி. உடனே அப்பப்போ பார்த்துடுறான், உடனே பார்த்துடுறான்.
இதனால தான் இது தெரியுதே தவிர இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஒரு நாள் 2 நாள் பெருநாள் கொண்டாடின விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்புதலைக்கு ஒரு நாள் தொண்டியில் ஒரு நாள் நம்ம கொண்டாடி இருக்கிறோமா? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே உள்ள காலேஜ் ஆலயம் சொன்னது நம்புதலால் ஏற்றுக்கிற மாட்டார். வணக்கதா, அங்கே ஒரு பெருனா இங்கே ஒரு பெருனா நடந்திருக்கு. எஸ்பி பண்ண ஏற்றுக்கிற மாட்டாங்களே. அப்போ எஸ்பி பண்ண ஒரு பெருநாள் தொண்டி பெருநாளாக இருந்திருக்கிறது. அது எஸ்பி பண்ண நின்றுறேன், தொண்டியோடு நின்றுறேன், நம்புதலை நின்றுமே தவிர அது வந்து ஒரு ஜனரஞ்சகமாக உலகளாவிய ஒரு பிரச்சனையாக அன்றைக்கு வந்து ஆகலை இதை வச்சு. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகுது? உடனே ஆகுதா? இப்போ மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறோம்? இது என்னடா படுது, நம்ம முடிவெடுக்கலாம்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குழப்பங்கள்லாம் வருது. ரசூலுல்லாஹ்வும் நமக்கு அனுமதி வேற கொடுக்குறாங்க, நீங்களா பார்த்து முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த முடிவு வந்து மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இருந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு அந்த ரைட்டு கொடுத்ததுனால என்ற அடிப்படையில் நம்ம யோசனை பண்ணி ஒரு ஆலிம்கள் எல்லாம் கூட்டி பெரிய தாயிகள் மசூராலாம் வைத்து ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்படுது. என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? இது வந்து 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2007ன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வருஷத்தில் எல்லா ஆலிம்களும் கூடி அந்த ஒரு முடிவு ஆலோசனை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னு கேட்டால், நம்ம அருகில் உள்ளது என்று நம்ம தீர்மானிப்பதில் பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்னது கவனிக்கணும்? இந்த பெருநாள்னா சந்தோஷமாக கொண்டாடணும். அன்னைக்கு அரசாங்கத்தில் லீவு இருக்கணும். லீவு இருந்தால் தான் என்ன செய்யணும்? சந்தோஷமாக கொண்டாடணும். பெருநாளைக்கு அரசாங்கத்தில் லீவு விடுறான். ஆனால் ஓம் பெருநாளைக்கு ஏன் பெருநாளைக்கு 2 லீவாக விடுவான்? அவன் 2 லீவ் விட மாட்டான். 3 பெருநாள் கொண்டாடினா 3 லீவ் விட முடியுமா அரசாங்கத்தில்? அவன் 1 தான் விடுவான். நீ முடிவு பண்ணிட்டு வா, 1 தான் லீவுன்றுவான். அப்போ ஒரு நாள் தான் பெருநாளைக்குன்னு என்ன செய்யப்படுது? லீவு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், நம்ம வந்து நம்ம ஏரியா நம்ம பகுதி என்று தீர்மானிக்கிறதா இருந்தால் ஒரு சட்டம், ஒரு விடுமுறை, ஒரு ஒழுங்கை எதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பாப்பாவுக்கு ஒரு பெருனா பிள்ளைக்கு ஒரு பெருனா வராது. அது மாதிரி என்ன அப்படி வரும்ல? நம்ம பாப்பா தகுதியில் இருப்பார், மகன் வந்து தகுதியில் இல்லைன்னு வைங்க, அவன் ஒரு பெருனா இவன் ஒரு பெருனா கொண்டாடுற மாதிரி ஒரு வீட்டில் வரத்தானே செய்யும். அது வரும். கறி வாங்குற பிரச்சனைலாம் வரும். அஃபீஷியல் பெருநாளைக்கு இறைச்சி கிடைக்கும், அன்அஃபீஷியல் பெருநாளைக்கு இறைச்சி கிடைக்காது. அது முக்கியமான விஷயம் தானே. அப்போ பெருநாள் அன்றைக்கி பரிச்சை வச்சு விட்ருவாங்க, அஃபீஷியல் பெருநாளில் லீவ் ஆகி போயிடும். நம்ம அரசாங்கத்தில் ஒத்துக்கிறாத பெருநாள்னு சொன்னால் நம்ம பெருநாளைக்கு போய் பரிச்சையில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் தந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிற காரணத்தினால ஒரேடியாகவும் பிடிச்சிக்கிட்டு டெல்லி அமெரிக்கா வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னு போனாலும் அது அநியாயமாயிரும். ஏன்? நமக்கு டெல்லிக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. டெல்லிக்கு நமக்கு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் தான். இப்போ உங்களுக்கு என்ன நேரமோ அதான் டெல்லிக்கு நேரம். அது வந்து ஸ்டாண்டர்ட் டைம்ல ஆக்கப்பட்ட நேரம், உண்மையான நேரம் அது இல்லை. உண்மையான நேரம்ங்கிறது என்ன? சூரியன் மறைகிறது தான் உண்மையான நேரம். உங்களுக்கு மறைகிற நேரத்தெல்லாம் டெல்லிக்கு மறையுமா? உங்களுக்கு 6க்கு மறைஞ்சு அவனுக்கு 8:30க்கு மறையும். சூரியன் இப்போ மறையும், அவனுக்கு 8:30க்கு தான் மறையும். ஆனால் வந்து அந்த 2.5 மணி நேரம் வித்தியாசத்தில் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் வாட்ச் டைம் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு தான் அவனுக்கு 8:30 உங்களுக்கு 8:30 தான் இருக்கும். அவனுக்கு 7 உங்களுக்கு 7 தான் இருக்கும். ஏன்? இது வந்து ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். நம்மளா ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரு நாட்டுக்குள்ளே 2-3 டைம் இருக்கக்கூடாது. அதனால் இந்தியாவுக்கு பூரா ஒரு டைம் தான்ருவோம். வாட்சி நேரம் தான் ஒன்றா இருக்குமே தவிர பகலாகிறது இரவாகிறது சூரியன் உதிக்கிறது மறைகிறதுலாம் என்ன இல்லை, ஒரே நேரத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ நமக்கு அவனுக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி வச்சோம்னு சொன்னால் அதில் பல விஷயங்கள் இருக்குது. அவன் லீவ் விட்டது இவன் ஏற்றுக்கிறலன்னு வைங்க, பெருநாளை கொண்டாட முடியாமல் போயிடும். நம்ம ஒரு மாநிலம்னு தனி ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன நிறைய விஷயங்கள் பேசணும். பேசி ஏகமானதாக என்ன முடிவு வரப்பட்டுச்சுன்னா, நம்ம மாநிலத்தில் உள்ளதை அருகில் வச்சுக்கிடுவோம். எல்லாமே ஒரு 1/2 மணி நேரம் தான். பிரயாணம் 12 மணி நேரம் உள்ளதாக இருந்தாலும் இந்த சூரியன் மறைவது, இப்போ சந்திரன் மறைவதுங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ அந்த மெட்ராஸில் உள்ளதுக்கும் கன்னியாகுமரிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு உதிக்கிறத விட இவனுக்கு 1/2 மணி நேரம் கூட இருக்கும், இல்லாட்டி குறைய இருக்கும். அவனுக்கு மறைகிறத விட இவனுக்கு 1/2 மணி நேரம் கூட இருக்கும், குறைய இருக்கும். பிரயாண தூரம் 16 மணி நேரம் இருக்கலாம். பிரயாண தூரத்தை கணக்கில் எடுக்க வேணாம். இந்த சூரிய சந்திரனுடைய மறைதல் உதித்தல்ங்கிற அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் டிஃபரெண்ட்டுக்குள்ளே என்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர் ஆகி போயிடும். இது ஒரு சின்ன ஒரு மன்னிக்கத்தக்க ஒரு அலட்சியப்படுத்தத்தக்க ஒரு நேரம் தான் இது. அதனால் நம்ம என்ன அதுபோல் பெருநாள் ஒரே மொழியாக இருக்கிறோம், ஒரே மாநிலமாக இருக்கிறோம், ஒரே கவர்மெண்ட்டாக இருக்கிறோம், ஒரே விடுமுறை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த கருத்து நல்லா இருக்குது என்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அளவில் எடுத்தா குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நம்ம மட்டும் தமிழ்நாடு எடுத்தாலும்
எல்லாரும் எடுத்தால் தானே குழப்பம் தீரும். நம்ம மட்டும் தௌஹீத் ஜமாத்தில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துவிட்டு அறிவித்தோம்னா அதை ஏற்றுக்கிறாதவன் வேறு நாளில் அறிவிப்பானே. அப்படின்னு என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இந்த தலைமை காட்சி இருக்கார்ல, அவரை போய் சந்திக்கிறோம். அவரை நானே சந்திக்கிறேன். நானே சில ஆட்கள் மூலமாக கூட்டிகிட்டு போய் அவரை சந்தித்து என்ன செய்கிறோம், இந்த மாதிரி பெருநாளில் குழப்பங்கள்லாம் வருது, இது ஆளால் குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம அறிவிக்கிறது, எந்த அளவுக்கு வந்தால் அருகில் உள்ளதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு வந்தால் தூரத்தில் உள்ளதாக நம்ம அலட்சியப்படுத்திடலாம். ரெண்டுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குல்ல, கிட்டத்தில் உள்ளதை ஏற்றுக்கலாம், தூரத்தில் உள்ளதை ஏற்றுக்கிற கூடாதுன்னு இருக்குது. அப்படிங்கிறத பேசும் பொழுது அவர் எங்கே இருந்தாலும் நான் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்கள் மதுஹபிலேயே அதுக்கு வந்து அனுமதி கிடையாது, மதுஹபிலேயே அதுக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து காட்டினோன்னே, அப்படிலாம் கிடையாது, மதுஹபில் இருக்குன்றார். நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லி மறுநாள் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த தலைமை காட்சிகிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே, உங்கள் மதுஹபில் இப்படி தாங்க இருக்குன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தா தான் நான் அறிவிப்போமே தவிர அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அறிவிக்க மாட்டோன்ட்டார். அதன்படி அறிவிச்சிட்டு வந்ததுனால, கரெக்டாக போனதுனால நமக்கு குழப்பம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி அவங்களும் ஒத்துக்கொண்டு நம்மளும் ஒத்துக்கொண்டு நம்ம ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம். அவன் கொழும்புல உள்ள அறிவிச்சனால கொழும்பு பெருநாள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் லீவு கிடைக்குமா உங்களுக்கு? பெருநாள் கொண்டாடலுமா சந்தோஷமா? கொழும்புல பெருநாள் அறிவிச்சு விட்டான், அவன் அரசாங்க விடுமுறை விட்டுருவான். அந்த நேரத்தில் நீங்கள் பெருநாளுங்கிறீங்க. இவன் அரசாங்கம் அதை ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு அதை விடுமுறை கிடைக்கும். அவன் ஒத்துக்கலான்ட்டு வைங்க, அப்போ சென்னையில் உள்ள அவர் அறிவித்த நாளைக்கு லீவு விடுவான், நீங்கள் லீவு இல்லாத நாளில் உட்காந்துட்டு பெருநாளுடைய அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வந்து இழக்க வேண்டி வரும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டேட்டுங்கிற ஒரு அளவில் இது ஒரு தனி ராஜ்யம், தனி நிர்வாகம், தனி கவர்மெண்ட்டு இப்படிலாம் இருக்கிறதுனால அப்போ இதுதான் நல்லது என்று நம்மளும் ஒத்துக்கொண்டு, அவங்களும் சுன்னத் ஜமாத்துங்கிறங்க இல்லையா, அவங்களும் ஒத்துக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது வரைக்கும் அது செயல்பட்டுக்கிட்டே வந்துச்சு. நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. சென்ற வருஷம் கேரளாவில் முத நாள் வந்து பெருநாள் கொண்டாடினாங்க, இவர் கொண்டாட மாட்டேன்றார். ஏன்? இதே இப்போ தலைமை காட்சி இருக்கார் இப்போ சென்னையில், அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் கேரளாவை ஏற்றுக்கிற முடியாதுன்ட்டார். கேரளாவில் ஒரு நாள் பெருநாள், அடுத்த நாள் இங்கே பெருநாள். என்ன காரணம்? கேரளாவில் பிற பார்த்தாங்க, இங்கே என்ன செய்யலை, பிற பார்க்கல. அப்போ வேறு பக்கத்து உள்ள மாநிலத்தில் பிறை பார்க்கும் பொழுது கூட இவர் வந்து என்ன செஞ்சதில்லை, இவங்க ஏற்றுக்கொண்டது இல்லை. அதே மாதிரி வந்து இந்த நடந்த நோன்பு எடுத்துக்கிறேங்க, நடந்த நோன்பு இருக்குல்ல, இந்த நோன்பு பெருநாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா பக்கத்தில் இருக்குல்ல, ஆந்திராவுக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வருது. ஆந்திராவுடைய விஷயத்தை இவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆந்திராவில் ஒரு நாள் பெருநாள், தமிழ்நாட்டில் ஒரு பெருநாள் வருது. அப்போ இவங்க என்ன செய்யலை, ஆந்திராவை அடிப்படையாக வைத்து நாங்கள் முடிவெடுத்தோம் என்று இவர் சொல்லலை, ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தது, அப்படி தான் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரிக்கை வருது, ஃபேமஸான பத்திரிக்கை இல்லை. அந்த பத்திரிக்கையில் இவர் இந்த நோன்பு பெருநாள் முடிஞ்சவொன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. யார்? இப்போ பெருநாள் அறிவித்து நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கிட்டார்ல, நம்ம குழப்பம் உண்டாக்கலை. இந்த பெருநாளை அறிவித்து 3 பெருநாள் வர வச்சு ஊரே ரெண்டாக்குனது காரணம் வந்து நம்ம கிடையாது. யார் இந்த இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டால், இந்த காஜி யார், டவுன் காஜிங்கிற அவங்க சொல்கிறது அரசாங்கத்தில் ஏற்றுக்குருவாங்கிறதுனால அவங்க செய்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு கேட்டால், நாங்கள் தமிழகத்தில் எங்கே பிறை பார்த்தாலும் தான் அறிவிப்போம். நோன்புக்கு சொல்கிறார், நோன்பு பெருநாளைக்கு என்ன செய்கிறாரு, அதை தான் அறிவிப்போம். இந்திரா காந்தி காலத்தில் நம்ம முஸ்லீம்களெல்லாம் ஆலிம்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் சொல்கிறாரு, அது உண்மையாக எனக்கு தெரியலை, இந்திரா காந்தி கூப்பிட்டுச்சா என்னன்னு எனக்கு தெரியல, அவர் சொல்கிறார். அதில் ஆனால் அந்த பேட்டியில் சொல்கிறார், இந்திரா காந்தி காலத்தில் வந்து எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு முஸ்லீம்களுடைய பிறநாள்னால எங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது, லீவ் விட முடிய மாட்டேங்குது, ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரு லீவ் விட்டுட்டு போயிடலாம், அதனால் இந்தியா பூரா ஒரு பெறேண்டு வைங்க, எங்கே பெற பார்த்தாலும் அதை அறிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளரை போட்டு அதுக்குன்னு ஒரு இது வச்சு ஒரு இடத்துல அறிவிச்சு விட்ருங்க, இந்தியா முழுதும் ஒரே நாளில் பெருநாள், அது நல்லா இருக்குமேன்னு சொல்லி இந்திரா காந்தி கூட்டினாங்களாம். அப்போ உலமாக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்களாம், அது எங்கள் மார்க்கத்துக்கு விரோதமானது, இந்தியா முழுசும் அப்படி செய்வதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, அதுக்கு மார்க்கத்தில் சட்ட சிக்கல்லாம் வரும்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கே சொல்கிறார், அன்றைக்கே நாங்கள் அதை மறுத்து விட்டோம், ஆனால் அதனால தான் நாங்கள் தமிழகத்துக்குள்ளே மட்டும் அறிவித்து கொண்டிருக்கிறோம்னு இந்த பேட்டியில் சொல்கிறார். அப்போ இதான உண்மை. அப்போ இந்த வருஷம் பெருநாளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதில் நம்ம அதே மாதிரியே இருக்கக்கூடிய ஆட்கள் யார், குழப்பினது யார்? நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், அவங்களும் நம்மளை ஒத்துக்கொண்ட நிலை என்ன, நம்ம தமிழ்நாட்டில் பெற பார்த்தா அறிவிச்சிட்டு போ, இப்போ ஊரில் கூட குழப்ப வேண்டியதில்லை, அடுத்தடுத்த பெருநாளைக்கு கூப்பிட்டு பேசிக்கலாம். அந்த ஜமாத்தார்களை சந்தித்து பெருநாளுங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எங்கே பார்த்தாலும் ஏற்றுக்குருவோம்.
வேறு எங்கேருந்து வரான்னு ஏற்றுக்கிற மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தால் குழப்பம் வருமா? ஈஸியான ஒரு விஷயந்தான். அப்போ வந்து இதை மீறி இணைஞ்சிட்டார், அவர் அறிவிக்கிறார். என்னென்னு அறிவிக்கிறாரு? தமிழ்நாட்டில் பெற பார்த்தாங்க, அதனால பெருநாள் அறிவித்தா நம்மளும் ஏற்றுருப்போம். எந்த ஊரில் பார்த்தாங்கன்னு விசாரித்து அந்த தகவலை செக் பண்ணி நம்மளும் அதை அறிவிக்க ரெடியாக இருந்திருப்போம். அவர் எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிராவில் மாலேகான் என்கிற ஊரில் பிறை பார்த்த தகவல் வந்ததை வைத்து பெருநாள் வந்து 17ஆம் தேதி அப்படின்னு அறிவிக்கிறார். மாலேகானில் பார்த்தது அறிவிக்கிறார். கேரளா இந்த பக்கத்தில் இருக்கிறது, ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறது. மாலேகானுக்கு போகிறாருந்தா இன்னொரு ஸ்டேட்டை கடந்து தான் போக முடியும். மராட்டியம் வந்து தமிழ்நாட்டு பார்டரா? தமிழ்நாட்டுக்கு அடுத்து மராட்டிய மகாராஷ்டிரா வருமா? வராது. தமிழ்நாட்டுக்கு அடுத்து கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? மராட்டி எதுக்கு போக முடியும்? அதில் ஆந்திராவுக்கு போய் அதுக்கப்புறம் இன்னொன்று மாநிலம் போய் அப்படி தான் போக முடியும். அப்போ இந்த பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கேரளாவில் பார்த்து சொல்லும் பொழுது அறிவிக்க முடியாது என்று இவர் சொன்னார், அறிவிக்கலை. ஹைதராபாத் வந்து இந்த இருக்குது, ஹைதராபாத் அடுத்த மாநிலம் பக்கத்து ஊடு மாதிரி, அது அவர் வந்து என்ன செய்யலை, அறிவிக்கலை. இந்த வருஷம் என்ன செய்கிறாரு? மாலேகான்கிற ஊரில் வேற ஒரு ஸ்டேட்டை கடந்து அடுத்த ஸ்டேட்டில் உள்ளது போய் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். அப்போ இது வந்து இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டு எது சரின்னு எல்லாரும் புரிந்து வைத்திருந்தோமோ அந்த நிலையை மாற்றினது நம்மளை அவங்களா? குழப்பத்துக்கு காரணம் யார்? அப்போ இப்படி வந்து மார்க்கத்தில் விளையாடுறாங்களே, இஷ்டத்துக்கு விளையாடுறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு பெரிய மன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளே போய் வந்து மறுபடியும் சந்தித்தோம். நாம் போல தௌஹீத் ஜமாத்துடைய மாநில நிர்வாகிகள் 2 பேரும் அந்த லோக்கலில் உள்ள சில நிர்வாகிகளும் போய் அவர் டவுன் காஜி பெருநாளைக்கு முன்னாடி ஹஜ் பெருநாளைக்கு 2 நாள் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, 2 நாள் 3 நாள் இருக்கும்போது அவரை போய் நேராக சந்திக்கிறாங்க. சந்தித்து நீங்கள் எந்த அடிப்படையில் அறிவிச்சிங்க கேட்டோன்னே மாலேகானில் உள்ளதை அறிவித்தேன். அப்போ கேரளாவை நீங்கள் அறிவிக்க மாட்டேன்டியல, அது ஏன்? போன வருஷம் கேரளாவில் பார்த்தது அறிவிக்க மாட்டேன்டிய, இந்த தடவை இதுக்கு மாலேகானில் அறிவிச்சிங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் எங்கே வந்தாலும் அறிவிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்போ டெல்லியிலேருந்து அறிவிச்சா எடுத்துக்கிடுவீங்களா? டெல்லியில் அறிவிச்சா ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி. டெல்லியிலேருந்து அறிவிச்சா ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன் ஏற்றுக்கிற மாட்டீங்க? அவன் கல்கத்தாவை பார்த்து தான் அறிவிப்பான். இப்போ கல்கத்தா இந்தியா இல்லையா? இப்படிலாம் கேள்வி கேட்குறோம். டெல்லி தான், டெல்லிக்காரன் கல்கத்தாவை பார்த்து தான் அறிவிக்கிறான், அவன் கல்கத்தா இந்தியாவில் இல்லையான்னு கேட்குறோம். அவர் சரியான கோவம் வந்து என்ன செய்தார், இந்த மாதிரி பேசக்கூடாது, டவுன் காய்ச்சி சொன்னால் கேட்கணும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இப்போ பதில் அவர் செய்து தப்புன்னு விளங்கிட்டார். நம்ம தவறு செஞ்சிட்டோம், இது வரைக்கும் நம்ம ஒத்துக்கிட்டு இருந்த முடிவுக்கு மாற்றம் செஞ்சிடணும் உணர்ந்து சொன்னார். இது வந்து நீங்களே ஒரு இல்லைன்னு 18 அறிவிச்சு விட்டீங்க, நாங்களும் அறிவிச்சிட்டோம். இப்போ போட்டு ஒன்று குழப்ப வேணாம், நீங்கள் அறிவிச்சபடி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் அறிவிச்சபடி நாங்கள் செய்கிறோம். அடுத்த நாளைக்கு நம்ம மஷோரா பண்ணி ஆலோசிச்சு செய்வோம், சேர்ந்து அறிவிச்சுக்கிறோங்கிறார். இப்போ எது பாத்தில்னு விளங்குது? அவர் சரியான கருத்துல இருந்து அவர் என்ன செய்யணும், அப்படி தானே சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்போ முஸ்லீம்களுடைய ஒரு ஒற்றுமைகளையும் பெருநாளையும் விளையாடி நம்மளை குழப்பவாதி மாதிரி சித்தரிச்சு காட்டிவிட்டாங்க. மக்கள் மத்தியில் என்ன ஆச்சு? ஏன்னு கேட்டால் அவங்க டவுன் காஜின்னு அரசாங்கத்தில் தலைமை காஜின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அது வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து வர்றது, முகலாயர் காலத்தில் இருந்து வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக வர்றதுனால அவங்க சொன்னால் கவர்மெண்ட்டில் என்ன செய்வான், அரசாங்க விடுமுறைன்னு அறிவிச்சிருவான். அரசாங்கத்தில் விடுமுறைன்னு அறிவிச்ச நியூஸ்லாம் அப்படி தானே வரும். அதனால அந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவிடுது. நியாய அநியாயங்கள் எல்லாம் கடந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யுது, எல்லாத்துக்கும் பரவிடுது. அப்போ அதனால தான் இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சே தவிர, இப்போவும் நம்ம தொண்டி ஊரில் நம்ம கூட என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட கேட்கலாம். ஜமாத்தாட்ட சந்தித்து இந்த மாதிரி பெருநா இருக்குது, பெருநா நேரத்தில் முடிவு செய்ய வேணாம். இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்து தௌஹீத் ஜமாத் அறிவித்தாலும் சரி, யார் அறிவித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பெற பார்த்தா ஏற்றுக்கிறது. வேற அங்கே இங்கேன்னு வேறு நாட்டு சிங்கப்பூர் மலேசியாண்டாண்டா ஏற்றுக்கிறது கிடையாது என்று ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, டவுன் காஜ் அறிவித்தாலும் யார் அறிவித்தாலும் நம்ம ஊரில் குழப்பம் இல்லாமல் போயிடும். ஒரு ஊருக்காரங்களும் அந்த முடிவை முன்னாடி எடுத்துட்டாங்கன்னு வைங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக போயிடும். அந்த ஊரில் உள்ள விஷயத்தை ஒரே மாதிரி சொல்லும்போது பள்ளிக்கூடத்து விடுமுறை கூட பாதிக்கப்படாது எல்லாத்துக்குமே. இதுதான் நடந்த விஷயம்னு வைங்களேன். இப்போ அவர் கேட்டதுக்கு வருவோம். இப்போ வந்து பெருநாள் அன்னைக்கு இந்த குர்பானி கொடுத்து செல்லாதுங்கிறாங்களே, யாருக்கு இப்போ செல்லாது?